ஹலோ ஐயா. ஹலோ. ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கிறோம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அவரு சொல்லுங்க. வந்து நீங்க ஜூலை மாசத்துக்குள்ள உங்க வீட்டுக்கார் ஒரு கேள்வி கேட்பாரு. அதாவது என்ன தொழில் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு சொன்னீங்கல்ல. அது ஆமாம்மா. இன்னைக்கு கேட்டாருங்க ஐயா. என்னம்மா? இன்னைக்கு காலையில கேட்டாருங்க ஐயா. சரிம்மா சரிம்மா, சந்தோஷம்மா. அப்ப அவர் அந்த கேள்வி கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இந்த கேள்வி கேட்பாரு முன்னாடியே ஐயா சொன்னாரே அதே மாதிரி கேட்டுட்டாரு ஓகே. அப்படின்னு சொன்னது தோணுச்சு. அம்மா ஐயா சொன்னது சொல்லுங்க. சொன்னது ஐயா. அதாவது குரல் ஐயாவதா இருந்தாலும் சொன்னது அம்மா. கண்டிப்பாங்க. சரிங்களா? சொல்லுங்கம்மா, சரிங்க. சொல்லுங்க. எனக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலீங்க. டக்குன்னு ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, பேச்சே வரலீங்க. பேச்சு வரலீங்கய்யா. எமோஷனல். பேச்சு வரலீங்கய்யா. நான் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அட எனக்கு மகள இப்படி பண்ணிட்டிய. திகச்சு போயிட்டேன் ஆமாங்க இல்லையா? ஏம்மா, சொல்லுங்கய்யா. இப்போ உங்க வீட்டுல சாமி ரூம்ல கனி வச்சிருக்கிறல்ல, ஒரு கனி இருக்கு. சரிங்கய்யா. இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப கையில கிச்சன்ல நீங்க எடுத்துட்டு வரீங்க. இரவா என்ன பேச விட்டுறீங்களா? சொல்லுங்கய்யா. சாமி ரூம்ல ஒரு கனி இருக்கு. சாமி ரூம்லீங்களா? நான் போய் பாக்குறேங்கய்யா. பாருங்க பாருங்க. சரிங்கய்யா. ஹலோ. சொல்லு கண்ணு. இப்ப போய் எடுக்க முடியாதுங்கய்யா. கீழே எங்க மாமியார் உட்கார்ந்துட்டு ஓ இருக்காங்க. அப்படியாம்மா, சரி சரி, ரைட்டு கண்ணு, அது இருக்கட்டும். அதாவது அதனோட ஐடென்டிட்டி சொல்ற பாருங்க. லைட்டா வாடின மாதிரி இருக்கும். சரியா? சரிங்கய்யா. லைட்டா வாடின மாதிரி இருக்கும். அதுதான் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? சரி, சரிங்கய்யா. இப்போ அடுத்து என்ன கண்ணா, வேற என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்கய்யா. நீங்க இத பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியலங்கய்யா. அவருக்கு என்ன நான் பதில் சொல்ல, அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன அவருக்கு பதில் சொல்லணும்னு உங்களை கேட்கறதுக்காக போன் பண்ணேங்கம்மா. இதெல்லாம் டூ மச்சுமா. ஓகேங்களா? அன்னைக்கு உங்களுக்கு என்ன அன்னைக்கு உங்களுக்கு உத்தரவு ஆகும்போது என்ன ஆச்சு? அந்த ஸ்பாட் அவர் உங்ககிட்ட கேட்கும்போது, அவரும் உங்ககிட்ட கேட்கும்போது உங்க வாயில நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் முதல் அருள்வாக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஐயா. நான் என்ன சொன்னேன்? பாவாடையே பண்ணுங்க, பாவாடை தொழில்ங்கய்யா, அதையே பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்னு சொன்னேனா இல்லையா? இருங்க. இப்போ அவர் என்ன டிபார்ட்மெண்ட்? ஹார்ட்வேர்ஸ். இப்போ அவர் இருக்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்? ஐயா பாவாடை தாங்க ஐயா. ஆனா தொழில் செஞ்சு 2 வருஷம் ஆக போகுதுங்க. நஷ்டமாயி போச்சுங்க. இப்ப எதுவுமே 2 வருஷமா எதுவுமே பண்ணலீங்க. சும்மாதான் இருக்கும். மீண்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இதுங்கய்யா. அதான் என்ன கேக்குறாரு, என்ன பண்றது, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாருங்க ஐயா. லைன்ல இருங்கம்மா. சரிங்க. கண்ணு, இப்போ நீ இன்னொரு இடத்துல இன்னொரு கண்ணி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அந்த கண்ணி கையில எடுங்க. நான் எடுத்துட்டு வரேங்க ஐயா. கையில எடுத்துட்டேங்க ஐயா. அந்த கனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கும். ஒன் சைடுல கிரீன் கலர், இன்னொரு சைடு எல்லோ கலர், டபுள் ஷேட்ல இருக்கும் பாருங்க. ஐயா இது முழுசுமே மஞ்சள் கலர்ல இருக்குங்க ஐயா. நல்லா பாருங்க கண்ணு, கிரீன் கலரோட டிசைன் தெரியணும். கிரீன் கலர் உங்களுக்கு கிரீன் ஷேடர்ல தெரியணும். தெரியுதா இல்லையா? ஐயா ஒரு பக்கம் லைட்டா கிரீன் ஷேட்ல தெரியுதுங்க ஐயா. அதுதான் நான் சொன்னேன், கிரீன் ஷேடு எல்லோ ஷேடு இருக்கு அப்படின்னு. அவசரமா பார்த்துட்டு அவசரமா பதில் சொல்லிடுறீங்க. சரி, ஓகே. லைன்ல இருங்க. சரிங்க. அம்மா ஒரு 3 நாள் பொறுங்க. சரிங்கய்யா. ஓகேவா? இன்னைய பொழுது, நாளைய பொழுது, நாளான்னைக்கு பொழுது. சரிங்கய்யா. ஓகேவா? இந்த 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு கனவு வரும். சரிங்கய்யா. சரிங்களா? உங்களுக்கு வர்ற கனவு எனக்கு சொல்லுங்க. சரிங்கய்யா. என்ன மாதிரி தொழில் பண்றதுன்னு அடுத்து அந்த நேரத்துல உத்தரவு வந்துடும். சரிங்களா?
சரிங்கய்யா. சரிங்களா? உங்களுக்கு கனவு வந்து நீங்க கண்ட கனவு என்னங்கிறது எனக்கு தெரியணும். நீங்க கண்ட சரிங்கய்யா. கனவு கண்டீங்கன்னா, அதாவது காண்ற கனவோடைய மீனிங்ஸ் உங்களுக்கு புரியாது. சரிங்கய்யா. இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ, சரிங்க. அந்த அன்னைக்கு நீங்க காண்ற கனவு 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு கனவு வரும். கண்டிப்பா வரும்மா. சரிங்கய்யா. நீங்க சரிங்கய்யா. கண்ட கனவு என்னங்கிறது எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்கய்யா. சரியா? சரிங்கம்மா. அந்த கனவு சொன்னீங்கன்னா தான் என்ன மாதிரி உங்களுக்கு உத்தரவுன்னு சொல்றேம்மா. சரிங்களா? சரிங்கய்யா. நீங்க கேட்ட நொடியிலேயே நீங்க வாய் திறந்து இந்த மாதிரி தொழிலுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க சரிங்கய்யா. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவரு கேட்பாருங்கிறது உங்க மைண்ட்ல இருந்திருக்கணும். ஆனா நீங்க அத மறந்துட்டீங்க. சடனா அவர் ஆமாங்க. கேட்ட உடனே நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. இல்லையா? ஆமாங்கய்யா. ம். சரிங்கம்மா. அப்போ ஒரு 3 நாள் பொறுங்க. 3 நாளுமே சரிங்கய்யா. ராத்திரில நீங்க படுக்கும்போது அம்மாவ நெனச்சுட்டு படுங்க. சரிங்கய்யா. ஓகேங்களா? சரிங்கய்யா. 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு கனவு வரணும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லாட்டி நாளான்னைக்கும் வரலாம். சரிங்கய்யா. சரியா? நீங்க கண்ட கனவு என்னங்கிறத சொல்லுங்க. சரிங்கய்யா. அந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன மாரி தொழிலுங்கிறத நாங்க மறுபடியும் சொல்ல முடியும்மா. சரிங்கய்யா. அன்னைக்கே நீங்க வாய் தொறந்து என்ன தொழில் பண்ணுங்கன்னு வாய் விட்டு சொல்லியிருந்தீங்கன்னா, அது அது வேத வாக்கா இருந்திருக்கும். அருள் சரிங்கய்யா. வாக்க விட வேத வாக்குங்கிறது சரிங்கய்யா. ரொம்ப அபரூபம். வேத சரிங்கய்யா. வாக்குங்கிறது வந்து சரிங்கய்யா. ஜென்ம ஜென்மத்துக்கும் பலிக்கும். அதுதான் வேத வாக்கு. சரிங்கய்யா. சரியா? சரிங்கய்யா. அம்மா இப்போதைக்கு அடுத்த கண்ட உங்களுக்கு உத்தரவு என்ன மாதிரி வந்துச்சுன்னா இப்போ கண்ட